So, good evening, everybody. Am I audible to you all? No, miss. நான் பேசுறது and screen உங்களுக்கு விளங்குதா? Yes, miss. Yes. So, once again, good evening, everybody. Welcome to the live session, day 8. அதாவது நாங்கள் டே 8ல் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன உங்களுக்கு 3 classes இருக்குது for the exams. அதாவது உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாம் வந்து நடக்கும். 12 கிளாஸ் முடிய உங்களுக்குரிய மிட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும். அதாவது 8 9 கிளாஸ் மண்டே ஃப்ரைடே நடக்கும். 10 கிளாஸ் மண்டே and 11th class next Wednesday. Then next Friday you have to sit the first midterm examinations. So உங்களோட first midterm exam, அதாவது midterm exam final exam வந்து 24 classes முடிய நடக்கும். ஸோ இந்த 12 கிளாஸ் முடிய உங்களுக்கு ப்ராக்டிஸ் எக்ஸாம் மாதிரி உங்களோட midterm exam நடக்கும். ஸோ அதில் கம்பல்சரியாக நீங்கள் படித்தது எல்லாமே வரும். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பெஷலாக நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன வரும், அதாவது ஹிண்ட்ஸ் சில கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். ஸோ அதன்படி நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து மினிமம் 75க்கு மேல எடுக்கலாம் நீங்க. ஸோ எடுக்கணும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வர நான் மண்டே அந்த ரிசல்ட்ஸை வந்து பப்ளிக்கா போஸ்ட் பண்ணிட்டு தான் மண்டே கிளாஸ் வந்து நான் எடுப்பேன். ஸோ அதுக்கு நீங்க இப்பவே பி ப்ரிப்பேர்ட், ரைட்? ப்ரிப்பேர் ஆராகுங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாங்க படிக்க போற விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹேஸ், ஹேவ். டுடே we are going to study these things, has or have, right? Has or have பற்றி தான் நாங்க இந்தியன் கிளாஸ்ல வந்து முழுக்க படிக்க போறோம். ஸோ எனக்கு சொல்லுங்க பாப்பா, what you mean by has and have? have ன்னு சொல்லி சொன்னா என்ன, has ன்னு சொல்லி சொன்னா என்ன, ரெண்டுக்குமே வேற மீனிங்கா? ஸோ அதை நான் சொல்லித்தர போறேன். அதுக்கு முதல் நான் உங்களோட சைட்ல விடுறேன் அந்த கேள்வியை. ஹேஸ் ன்னு சொல்லி சொன்னா என்ன, ஹேவ் ன்னு சொல்லி சொன்னா என்ன? ரெண்டுக்குமே என்ன தமிழ் அர்த்தம்? உடையது. உடையது. ஓகே. எங்கள்கிட்ட இருக்கிறது பிள்ளைகள், எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து, அதாவது எங்கள்கிட்ட இருக்குது என்ற ஒரு விஷயத்த நாங்க சொல்ல போறோம்னு சொல்லிச்சோம். ஐ ஹேவ் அ பென் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிச்சோம். எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நாங்க மற்றாக்களுக்கு சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஹேவ் யூஸ் பண்ண போறோம். ரெண்டுக்குமே அர்த்தம் இருக்குது என்றதுதான் அர்த்தம். அதை தாண்டி வேறு அர்த்தமும் வர போறது இல்லை. அண்ட் ஆல்சோ ஹேஸ், ஹேவ், வேர் வி கேன் யூஸ் ஹேவ், ஹேஸ். வாட் இஸ் த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்? சென்டென்ஸ் எழுதுறதுல ஹேவ், ஹேஸ் வச்சுக்கொண்டு அப்படி எழுதணும். என்னென்னதுக்கு ஹேஸ் போடணும், என்னென்னதுக்கு ஹேவ் போடணும்ன்றது தான் இந்தியா நாள்ல நாங்க பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு லாங்குவேஜ் ஒன்று நீங்க திருப்பி லேர்ன் பண்ண போறீங்க, ஆஸ் அ கிராமட்டிக்கலி நீங்க லாங்குவேஜ் ஒன்று லேர்ன் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா யூ ஹாவ் டு கன்சிடர் அபவுட் 3 things, ரைட்? முதலாவது வந்து அந்த லாங்குவேஜ், அதாவது அந்த 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 பேட்டர்ன். முதலாவது உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து அந்த பேட்டர்ன், அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், அந்த ஹேவ் ஹேஸை வச்சுக்கொண்டு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி அமைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம், எந்த இடத்துல நீங்க அதை அப்ளை பண்ண போறீங்க சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மீனிங்கோட வந்து உங்களோட அந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மூணும் தெரியுமான்னு சொல்லி சொன்னா நீங்க ஷெல்ஃபாவே வந்து என்ன செய்யலாம், இந்த லாங்குவேஜ், அதாவது இந்த சென்டென்ஸை வந்து நீங்க இட் செல்ஃபா வந்து மேட் பண்ண முடியும். உங்களோட ஓன் செல்ஃபா வந்து என்ன செய்ய முடியும், மேட் பண்ண முடியும். அந்த வகையில ஹேவ் ஹேஸ், நிறைய பேருக்கு இருக்கிற பயம் ஹேவ் ஹேஸ், அதாவது அமேசான்ல இருந்து வந்த அந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியர். was were clear, will be clear. இருந்தாலும் நான் ஆஃப்டர் 12th classes வந்து 1 by 1 கிராமட்டிக்கலா நான் கொண்டு போகல உங்களுக்கு. அதை பற்றி என்ன ஒரு விளக்கம் அளிப்பேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்க எங்க was were யூஸ் பண்ணுவோம். anyone can answer this question? Where we can use was and were? For the past event? Yes, in the past tense singular, we have plural, to use plural. this. In the past tense we have to use have, was and were. And where we can use am is a, am is a அங்க நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த டென்ஸ்க்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். Past tense was Present tense. okay. Yes, present Simple tense. Very good. Present tense. When present tense start, then we have to use am, is, are, there. Then third one will be எங்க நாங்க யூஸ் பண்ணோம், future tense. மிஞ்சி இருக்கிற future tense. So we have to use For the Future future. tense. yes, we Future have to tense. use future tense in
that particular tense, right? Future tenseக்கு வந்து நாங்க will be யூஸ் பண்ண போறோம். அந்த வகையில இந்த has have அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் இந்த கிளாஸ்ல வந்து முழுக்க நாங்க படிக்க போறோம். அந்த வகையில உங்களோட ரெண்டாவது ஸ்லைட்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஆஸ் அ படத்தோட நான் தந்திருக்கிறேன். ஸோ இண்டையில இருந்து நீங்க படிச்சு கொள்ளுங்க ஒரு விஷயம். have has ஒரு சென்டென்ஸ்ல வருதுன்னு சொல்லி சொன்னா இல்லாட்டி நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லி சொன்னா you have to consider about these three things. இந்த மூன்று விஷயத்துக்கு மட்டும்தான் நாங்க have has யூஸ் பண்ணி கதைக்க போறோம். The first one. Second thing, நாங்க எங்க have has யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிச்சோம். நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போறீங்களோ ஒரு சென்டென்ஸ் நீங்க வாசிக்க போறீங்களோ நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மூணு. So have has எங்க நாங்க யூஸ் பண்ண மேம் வாய்ஸ் கிளியரா விளங்க இல்ல மேம். எஸ்கியூஸ் wait. Now is it clear? Now is it clear? மேம் உங்க வாய்ஸ் தெளிவா கேக்குது இல்ல மேம்? வாய்ஸ் கொஞ்சம் உடஞ்சு வருது. கிளியரா இல்ல மிஸ் உங்களோட வாய்ஸ். Okay, I will check. மிஸ் உங்களோட வாய்ஸ் கிளியரா கேக்குது. Wait, I will check. Now is it clear? Now am I audible to you all? Is it எஸ் மேம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து விளங்கப்படுத்துங்க. அறவே விளங்கி இல்ல உண்டு. Okay, so have has தான் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து அமிஸா வந்து உங்களுக்கு தெரியும் கிராமட்டிக்கலி எங்க நாங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப நாங்க படிக்க போறது have has, where we can use have has. அதாவது நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுத போனாலோ அல்லாட்டி ஒரு பேராகிராஃப் அல்லாட்டி ஆஸ் a சென்டென்ஸ் ஆஸ் எக்ஸாம் கொஷன்ஸ்ல have has நீங்க கண்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மூன்று விஷயம் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூன்று விஷயங்களுக்காக மட்டும் இப்பயும் கிளியர் இல்ல மேம். மேம் மறுபடியும் ஒரு கவரேஜ் வாய்ஸ் உடஞ்சு வருது. வாய்ஸ் உடைஞ்சு வருது மேம். Now is it okay? Everyone can hear me? Now is it okay? வெட்டி வருது மேம். Wait. இப்போ okay பிள்ளைகள்? Can you hear me properly? Yes, teacher, it's okay. Okay, sorry for the yes, sorry for the inconvenience because of my side is the so if is it okay? எஸ் மேம். மேம் அதாவது நான் பெருசா ஒரு விஷயமே சொல்லல. have has எங்க நாங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம் சொன்னால் நீங்க சென்டென்ஸ்ல சரி நீங்க எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி இந்த மூன்று விஷயத்தையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சிருந்தா சரி எங்க have has யூஸ் பண்ண போறோம்ன்ற விஷயம். முதலாவது talk about ownership. What do you mean by ownership? Ownership ன்னு சொல்லி சொன்னா என்ன? உரிமை. Okay. Other answers? உடைமை.
உடைமை. ஓகே, அது ஆன்சர்ஸ். எங்களுக்கு சொந்தமான பொருட்கள் நாங்க வைத்திருக்கிறது. வெரி குட். ஸோ அதாவது ஓனர்ஷிப் என்று சொல்லி சொன்னா ஓனர், நான் தான் இந்த விஷயத்துக்கு ஓனர் என்று சொல்லி சொன்னா, அதாவது அதாவது இப்ப ஒரு பைக் எடுத்துக்கொள்வோமே, ஐ எம் த ஓனர் ஆஃப் த பைக் என்று சொல்லுவோமே. ஸோ ஓனர் என்று சொல்லி சொன்னா, ஓனர்ஷிப் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு சொந்தமான உண்டு, அது முழுக்க முழுக்க எங்களுக்கானது, எங்களுடையது. ரைட், அதைத்தான் நாங்க ஓனர்ஷிப் சொல்ல போறோம். டு டாக் அபவுட் ஓனர்ஷிப், when you use ownership அதாவது ஓனர்ஷிப்பை பற்றி when you talk about ownership, you have to consider about to use have or has. அங்க வந்து have or has நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓனர்ஷிப்பை வந்து நீங்க சொல்றதுக்கு மட்டாக்களுக்கு நீங்க ஓனர்ஷிப்பை பற்றி கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா have has யூஸ் பண்ணலாம். ஃபார் an எக்ஸாம்பிள், ஹவுஸ், கார், லேப்டாப் எங்களுக்கு சொந்தமானது. மை ஹவுஸ், மை கார், மை லேப்டாப் நாங்க சொல்றது எங்களுக்கு உரிமையான உண்டு, எங்களுக்கு உடைமையான உண்டு. ரெண்டாவது, டு டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப், உறவு முறைகளை பற்றி கதை கேட்கலாம். இதை நீங்க எங்கேயும் நீங்க எழுதி வைக்கலாம், நோட் பண்ணி வைக்கலாம். இந்த 3 விஷயம் எங்க எல்லாம் வருதோ அங்கெல்லாம் நாங்க ஹேவ் ஹாஸ் கட்டாயம் யூஸ் பண்ண வேணும். அந்த வகையில பாருங்க, டு டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொன்னா உறவு முறையை பற்றி கதைக்கிறதுக்கு ஐ ஹாவ், நார்மலா நீங்க மை செல்ஃப் எழுதிக்கல வந்து எழுதி இருப்பீங்க, ஐ ஹாவ் அ பிரதர், லைக் ஐ ஹாவ் 1 brother and 2 sisters அன்னு நீங்க எழுதி இருப்பீங்க. எழுதிக்கல நான் சொன்னா நீங்க இப்ப எழுதுங்க, நான் ஹேவ் ஹாஸ் ஏன் வந்தன்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன் பிறகண்டு. அந்த கிளாஸ் தான் இன்னைக்கு ஹேவ் ஹாஸ் ஏன் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி. ஏன் டு டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு ஒரு ரிக்வயர்மெண்ட் ஹேவ் ஹாஸ் வர்றதுக்கு. ஸோ அங்க வந்து நாங்க என்ன செய்ய போறோம், ஹேவ் ஹாஸ் யூஸ் பண்ண போறோம். இப்போ ரிலேஷன்ஷிப் உறவு முறையை நாங்க குறிப்பிட்டு சொல்றதுக்கு வந்து நாங்க ஹேவ் ஹாஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சில்ட்ரன், வைஃப், ஹஸ்பண்ட், வாட் எவர், எந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து அதுல வரப்போகுது. த லாஸ்ட் ஒன், டு டாக் அபவுட் சிக்னஸ், இயலாமைகள், எங்களுடைய இயலாமைகளை நாங்க வெளிப்படுத்த போறோம்னு சொல்லி சொன்னா அங்கேயும் நாங்க ஹேவ் ஹாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வேலை செய்யற ஆக்களா இருந்தா சரி, ஸ்கூல்ல படிக்கல வந்து ஒரு லெட்டர் எழுதணும், அதாவது நீங்க வரையில, நீங்க ஸ்கூலுக்கு வரையிலன்னு சொல்லி சொன்னா லெட்டர் எழுதி கொண்டு போவீங்க, இல்லாட்டி மெசேஜ் பாஸ் பண்ணணும் உங்களோட பொஸ்ஸுக்கோ உங்களோட மேனேஜ்மெண்ட்ல பெரிய ஆக்களுக்கு வந்து நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா யூ ஹாவ் டு கன்சிடர் அபவுட் த திங் ஹேவ் ஹேஸ், அதாவது வந்து சிக்னஸ் சொல்லி சொன்னா ஐ ஹாவ் அ ஹெடேக், ஐ ஹாவ் அ ஃபீவர் தான் நீங்க போடணும். I am suffering from headache, I am suffering from fever என்றதை விட have has நீங்க யூஸ் பண்ணி I have suffering from fever அல்லது yes so நீங்க I am unable to come to the office because I am suffering from fever அல்லது I have fever, லைக் அப்படி நீங்க சொல்லணும். ஸோ அது அப்படி நீங்க மெசேஜ் போட்டுவீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சிக்னஸை வந்து அது காட்டுது. ஹேவ் ஹாஸ் நாங்க யூஸ் பண்றது வந்து சிக்னஸுக்கு. ஸோ இந்த 3 விஷயத்தையுமே மைண்ட்ல வச்சிருங்க, ஓனர்ஷிப், ரிலேஷன்ஷிப் அண்ட் சிக்னஸ். where we can use have or has என்ற ஒரு கேள்வி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா you have to consider about these 3 things, ownership, relationship, sickness. அதாவது எங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்கு, உறவு முறையை பற்றி கதைக்கிறதுக்கு, சிக்னஸ் இயலாமைகளை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஹேவ் ஹாஸ் நாங்க யூஸ் பண்ண போறோம். அந்த வகையில பாருங்க, ஸ்ட்ரக்சர். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் 3 விதமா படிப்பேன். ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின். ஸோ அந்த வகையில பாசிட்டிவ் பாருங்க, affirmative நாங்க சொல்லுவோம். பாசிட்டிவ்க்கு சேம் மீனிங் தான் affirmative. ஸோ எங்க நாங்க have யூஸ் பண்ண போறோம், எங்க நாங்க has யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்ப்போம். அந்த வகையில பாருங்க, இந்த விஷயத்துக்கும் வந்து பிரிவுகள் இல்லை. லைக் வாஸ்வருக்கு வந்து யூஸ் பண்றது, ஆமுக்கு வந்து ஐக்கு வந்து ஆம் யூஸ் பண்ண போறோம், ஹீ ஷீட்டுக்கு இஸ் யூஸ் பண்ண போறோம் நாங்க பிரிச்சிருந்தோம் நாங்க. பட் இதுலயும் எந்த பிரிவுகளுமே இல்லை. வில் பி மாதிரி, லைக் ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி. ப்ளூரல் என்ற ஒரு விஷயத்த நீங்க கண்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க ஹேவ் யூஸ் பண்ண போறீங்க. அதுல அந்த ஐ மட்டும் விதிவிலக்கா வரப்போகுது. ஐ என்று சொல்லி சொன்னா நான் தான், ஆனா நான் ப்ளூரல் இல்ல, நான் ஒருமைதான். பட் இது ஒரு விதிவிலக்கு, இட்ஸ் அ ரூல், ரைட்? ஐ மிச்சலாம் வி, யூ, தே, ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸர்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தந்திருக்கிறேன், பிளேயர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நாங்க ஹேவ் போட போறோம். where we can use have ன்னு சொல்லி சொன்னா where we can use have or has என்ற ஒரு கேள்வி வந்துட்டுன்னு சொல்லிட்டு you have to answer these questions like for the ownership, relationship and sickness. Then அடுத்த கேள்வி வருது, where we can use have ன்னு சொல்லி சொன்னா you have to consider about this thing. When plural nouns came, we have to write have there ன்னு சொல்லி நீங்க அதுல எழுதலாம். So I have, we have, you have, they have, students have, officers have,
players have, friends have. So have hasல வந்து நிறைய பேர் வந்து grammatically நாங்க பிளவிடுறோம். எங்களுக்கு வந்து grammar விளங்கல, have அங்க யூஸ் பண்ற, has அங்க யூஸ் பண்றன்ற ஒரு விஷயம் தெளிவுபடுத்தலைன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸ் மிச்சம் பிரயோஜனமா இருக்குமே. have has ஒரு சின்ன விஷயம் தான், அதாவது இந்த 3 விஷயத்துக்கு நாங்க have has யூஸ் பண்ண போறோம். அது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் என்னது, ப்ளூரல் நவுன் சொல்லி சொன்னா என்னது, சிங்குலர் நவுன் சொல்லி சொன்னா என்னது. அதே மாதிரி ஹேஸ் அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா சிங்குலர் நவுன்ஸ், ஒருமை பேர் சொற்களுக்கு நாங்க ஹேஸ் யூஸ் பண்ண போறோம். he, she, it, my neighbors, students, officer, Julie. For an example நான் நேம் போட்டிருக்கேன், cat. So he has, she has, it has, my neighbor has, student has, officer has, Julie has, cat has. So singular nouns எங்க வருதோ அங்க நாங்க has போடுவோம், plural nouns எங்க வருதோ நாங்க have போடுவோம். அதுல I மட்டும் விதிவிலக்கா வரப்போகுது, பிகாஸ் I என்றது வந்து நான் என்ற விஷயம். ஸோ நான் என்றது வந்து ஒருமை, ஸோ அங்க நாங்க has தான் போடுவோம்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இல்ல, அதுல மட்டும்தான் நீங்க have has படிக்கல வந்து இதை தெளிவா படித்தீங்கன்னு சொன்னா சரி, படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. plural nounsக்கு have வரப்போகுது, singular நவுனுக்கு has வரப்போகுது. எங்க வித்தியாசம் வரப்போகுது, plural nounல வந்து ஐக்கு மட்டும் நாங்க have போட போறோம். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. So is it clear? Is it clear? Yes, ma'am. Yes, yes, ma'am. ma'am. Okay. Yes, So ma'am. negative, Boolean ma'am. we are going to move to the next slide as a negative. Where we can use negative ன்னு சொல்லி சொன்னா இங்க நாங்க நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னா நெகட்டிவா கதைக்கிற ஒரு விஷயத்துல, அதாவது இது ஒன்று நடக்கல அல்லாடி இது ஒரு நடக்காது, இது எந்த இல்ல எந்தன்னு நான் சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா have யூஸ் பண்ணி சொல்ல போறேன். எந்த இல்லன்னு சொல்லிக்கல don't have, என்னட்ட இல்ல இல்லாட்டி எந்த இல்ல, ரைட்? don't have, doesn't have யூஸ் பண்ண போறோம். சேம் லைக் தட் ப்ளூரல் நவுன்ஸ்ல இருக்கிற அதே வேர்ட்ஸ் தான் இதுக்குள்ளேயும் வருது, சிங்குலர் நவுன்ஸ்ல இருக்கிற அதே வேர்ட்ஸ் தான் இதுக்குள்ள வருது. ஸோ have, has இதுல வந்து நீங்க நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் பாருங்க, have வந்து plural நவுனுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம், சிங்குலர் நவுனுக்கு நாங்க has யூஸ் பண்றோம். அதே சமயம் don't have நாங்க plural நவுனுக்கு யூஸ் பண்ண போறோம். நெகட்டிவா நாங்க have கதை கேட்கல, ரைட்? நெகட்டிவா நாங்க have கதை கேட்கல, நாங்க சாரி நெகட்டிவா நாங்க have has கதை கேட்கல வந்து plural நவுனா வருதுன்னு சொல்லி சொன்னா don't have, do not have வரும். நாங்க சுருக்கி சொல்லிக்கல don't haveன்றதை யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் சேம் லைக் தட் when we can use singular nouns ன்னு கேட்டா, singular nounsக்கு என்ன நாங்க போட போறோம்னு கேட்டா does not have தான் போட போறோம். நீங்க சொல்லலாம், டீச்சர் இவ்வளவு நாளும் நீங்க படிப்பிச்ச நீங்க அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் படிப்பிக்கிறீங்க, ஸோ இவ்வளவு நாளும் படிப்பிச்ச நெகட்டிவ்ல நாட் தானே வருது, லைக் be verb ன்னு சொல்லி சொன்னா have has be verb மெயின் be verb இருக்கல நாட் தானே வருதுன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது கிராமட்டிக்கலி எல்லாரும் பிளவுற விஷயம் இந்த சிங்குலர் நவுன் பார்ட் தான். எங்க நாங்க சிங்குலர் நவுனை எடுத்துக்கொள்றோமோ இந்த நெகட்டிவ் பார்ட் எழுதேக்கல அங்க வந்து நாங்க கன்சிடர் பண்ண போற விஷயம் has, doesn't has ன்னு நாங்க போடுறோம். அது பிழை, கிராமட்டிக்கலி அந்த சென்டென்ஸ் பிழை. ஸோ நாங்க நார்மலா எல்லா விஷயத்துக்குமே நெகட்டிவ் அதையே எழுதிட்டு முன்னுக்கு நோட் போட போறோம். ஆனா இந்த நெகட்டிவ்ல வந்து ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு ஸ்டார் மார்க் பண்ணி நீங்க எழுதி கொள்ளலாம். என்னது, இங்க don't have வருது, இங்க doesn't have தான் வருது. சிங்குலர் நவுனை நாங்க பாசிட்டிவ் நெகட்டிவா கதை கேட்கல, doesn't has ன்னு நாங்க போட மாட்டோம். அந்த விஷயத்த வந்து இதுல நீங்க தெளிவா விளங்கி கொள்ளுங்க. doesn't has என்ற விஷயம் வந்து வராது. ஏன் இங்க வந்து சிங்குலர் நவுன் வருது, சிங்குலர் நவுனுக்கு நாங்க has தான் போட்டனாங்க. ஆனா இங்க வந்து என்னது, சிங்குலர் நவுனுக்கு doesn't has வரல have வருதுன்னு சொல்லிச்சுன்னா இட்ஸ் a rules, right? சோ இங்க இந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் doesn't have, அங்க வந்து நாங்க கன்சிடர் பண்ண போற விஷயம் have. சோ இப்போ எனக்கு சொல்லுங்க, சிங்குலர் நவுனா இருக்கணும் he, she, it, my neighbor, student, officer, Julie, cat. ஒரு சிங்குலர் நவுனா இருக்குது, அதுக்கு நாங்க என்ன போட போறோம், நெகட்டிவ்னு சொல்லி சொன்னா என்ன சேர்ப்போம், என்ன வேர்ட் சேர்ப்போம்?
doesn't have, right? Very good. So அங்க வந்து நாங்க doesn't have தான் யூஸ் பண்ண போறோம். அந்த doesn't have என்ற விஷயத்தை வந்து நீங்க ஒருக்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க, மியூட் பண்ணிடு, ரைட்? doesn't have நாங்க யூஸ் பண்ண போறோம் சிங்குலர் நவுனுக்கு. சோ அப்படியே நாங்க மூவ் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் क्वेश्चनல வந்து ஒரு மாற்றமும் இல்லை. லைக் பிகாஸ் நாங்க நெகட்டிவ் பார்ட் படிச்சிட்டோம். ஸோ நெகட்டிவ் பார்ட்னு சொல்லி சொன்னா என்னது? டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ் பண்றோம். ஸோ டோன்ட் ஹேவ்க்கு வந்து டூ முன்னுக்கு வரப்போகுது, ரைட்? பி வப்பா டூ வரப்போகுது. ஆல்சோ டசன்ட் ஹேவ்க்கு டஸ் முன்னுக்கு வரப்போகுது. அப்ப சிங்குலர் நவுனா இருந்தா நாங்க பயப்படாம என்ன செய்யலாம்? டூவை முன்னுக்கு போட்டு பக்கத்துல இருக்கிற சொல்ல அப்படியே போட்டு கடைசியா ஹேவ்ல முடிக்க போறோம். டு ஐ ஹேவ் பென்? நான் பென் வச்சிருக்கிறேனா? Do we have home? எங்கள்கிட்ட வீடு இருக்குதா? Do you have some water? உங்கள்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்குதா? Do they have ஏதாவது ஒரு பேரை நாங்க போட்டுக்கலாம். Do they have book? அவர்கள்ட்ட புத்தகம் இருக்குதா? Do students have bags, school bags? சொல்லி சொன்னா என்ன? பிள்ளைகள்ட்ட வந்து ஸ்கூல் பேக்ஸ் இருக்குதா? ஸோ டூ எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்? ப்ளூரல் நவுனுக்கு. சிங்குலர் நவுனுக்கு டஸ் யூஸ் பண்ண போறோம். நான் இது வந்து திருப்பி சொல்ல தேவையில்லை. ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல நெகட்டிவ் வருதுன்னு சொல்லி சொல்லிக்கல, டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ் வருதுன்னு சொல்லிக்கல. ப்ளூரல் நவுனுக்கு வந்து டூ வரப்போகுது, சிங்குலர் நவுனுக்கு வந்து டஸ் வரப்போகுது. இதுல அதே மாதிரி இதுல மாற்றம் இல்லை. ஸோ நெகட்டிவ்ல வந்து இந்த ஹேவ் ஹேஸ்ல வந்து நெகட்டிவ் விஷயத்துல வந்து கன்சிடரேஷன் பண்ணுங்க. என்னது? ஹேஸ், ஹேசன்ட் என்ற ஒரு விஷயம் வராது, ஹேவன்ட் என்ற ஒரு விஷயம் தான் வரும். ஸோ ப்ளூரலா இருக்கட்டும் சிங்குலரா இருக்கட்டும் அங்க நாங்க என்ன போடுவோம்? doesn't have என்ற ஒரு விஷயம். இப்ப நான் சொல்லிக்கொண்டு போய்க்கல, உங்களுக்கு அது புது விஷயமா இருக்கும். அதாவது வந்து நோட் பண்ண இது உங்களுக்கு தெரியும் தானே என்ற ஒரு விஷயம் வரும். நாலு ஸ்லைட்ஸ் படிச்சதுக்கு பிறகு திருப்பி உங்கள்ட்ட கேட்டா உங்களால அது சொல்லலாமே இருக்குமே. நார்மலாவே எங்க மைண்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து எதிரா செய்யுதுன்னு சொல்லிச்சோன்னா அதை அக்செப்ட் பண்ணாது, ரைட்? அக்செப்ட் பண்ணாது. இது அப்படித்தான்னு சொல்லி நாங்க படிச்சுட்டோம்னு சொல்லிச்சோன்னா, அதாவது நெகட்டிவ்ல ஒரு சென்டென்ஸை படிச்சு பாசிட்டிவ்ல ஒரு சென்டென்ஸை படிச்சு நோட் போட்டு தான் நெகட்டிவ்ல வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா so sorry for that. So yeah, ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல வந்து கொஸ்டினிங் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ கொஸ்டின்ல வந்து ப்ளூரல் நவுன்ஸுக்கு வந்து டூ வரப்போகுது, சிங்குலர் நவுனுக்கு டஸ் வரப்போகுது. டூவில் எங்க கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுதோ அப்ப நீங்க யோசிக்கலாம் ப்ளூரல் நவுனா தான் கேள்வி கேட்குறாங்க. டஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணுதோ அங்க நீங்க யோசிக்கலாம் சிங்குலர் நவுனை வச்சுதான் அந்த கொஸ்டினிங் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ இங்கேயும் வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஹேவ். Do I have? So does he has என்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது டோட்டலி ராங், கிராமட்டிக்கலி ராங், ரைட்? So does he have என்றதான் வரப்போகுது. Do I have? Does he have என்று வரப்போகுது. So plural நவுனுக்கு we have to consider about do, and when singular நவுனுக்கு we have to consider about the thing does. So அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. So to talk about ownership. ஓனர்ஷிப் சொல்லி சொன்னா இந்த வகையில அந்த ஹேவ் ஹேஸ் வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹேவ் அ ராயல் என்ஃபீல்ட், ரைட்? பைக்கின் பேர். ஸோ என்னட்ட அது சொந்தமா இருக்குது. ஐ ஹேவ்னு சொல்லி சொன்னா என்னட்ட இருக்குது, அப்ப அது என்னுடைய சொந்தம். முதலாவது ஓனர்ஷிப் வருது. ஐ ஹேவ் அ ராயல் என்ஃபீல்ட். அலெக்ஸ் ஹேஸ் அ பிக் ஹவுஸ். அவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஏன் அந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்குது? அலெக்ஸ் ஹேவ் நாங்க போட்டுக்கலாம் தானே, ஏன் ஹேஸ் வந்திருக்குது? Why we can use has? Alex is a name. Sorry? he அது ஒரு நேம். அது சிங்குலர் நவுன் சிங்குலர் நவுன். நேம்ன்றதை தாண்டி அது ஒரு சிங்குலர் நவுன். அதாவது சிங்குலர் நவுன் சொல்லிச்சுன்னா ஒருமை பேர் சொற்களா இருக்கிறபடியா அங்க ஹேஸ் வருது. இதே அலெக்ஸ் அண்ட் பானு என்ற ஒரு பேர், ரெண்டு பேர் வந்துட்டுன்னு சொல்லிச்சோன்னா அங்க நாங்க ஹேவ் யூஸ் பண்ண போறோம். So Alex has a big house. We have a playground in our school. So அங்க நாங்க have போட்டிருக்கிறோம். Deeban has the piano. Deeban has the piano. எனக்கு சொல்லுங்க பாப்பா, அந்த பியானோக்கு முதல்ல Deeban has pianoன்னு நாங்க சொல்லலாம் தானே. ஏன் Deeban has the pianoன்னு வந்திருக்குது?
Why we can use the before the Musical instruments க்கு முந்தி வந்து For the music article instrument வந்து யூஸ் the பண்றாங்க. வரும். Very good, very good. So நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்தேன். நான் already I teach that. என்னது? அதாவது பியானோ நாங்க அதாவது பியானோன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். So we have to consider Mr. Ashik, are you there? Ashik? Yeah. Devan has the piano. பியானோக்கு நாங்கள் ஏன் தே வந்தேன்னு சொல்லிச்சுன்னா தேன்ற ஒரு விஷயத்துல நான் படிப்பிச்சிருக்கிறேன் என்னது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன வந்தாலும் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் தே போடுவோம். ஸோ அதுல ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பார்க்கலாம் போக போக நீங்களே பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னா தே வந்திருக்கு பியானோக்கு முன்னால ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐ டோன்ட் ஹாவ் மேஜிக்கல் பவர். என்னட்ட வந்து மேஜிக்கல் பவர் இல்ல. டோன்ட் ஹாவ். He doesn't have much money. So எல்லாத்துக்கும் பாருங்க half தான் வந்திருக்கு. has ஒன்றுக்குமே வரையில ஒரு வசனத்துக்குமே. They don't have passports. They don't have passports. Jenny doesn't have a pet. Jenny doesn't have a pet. So இவ்வளவு வந்து என்னது to talk about ownership. Next one to talk about relationship வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் முதல்ல சொன்ன மெத்தட் myself எழுதிக்கல வந்து நீங்க எழுதின மாதிரி தான். I have 3 brothers. I has a friend in Canada. So 3 brothers, then we can use have. He has a friend in Canada. We have good neighbors in our area. Nimal has a beautiful girlfriend. So next one, negative relationship பத்தி கதைப்பமா இருந்தா I don't have sisters. எனக்கு sisters இல்ல. I don't have sisters. He doesn't have any friend in Canada. அவனுக்கு கனடாவில் எந்த ஃப்ரெண்டுமே இல்ல. We don't have good neighbors in our area. Good neighbors வந்து எங்கட ஏரியாவில் எங்கட சூழல்ல வந்து இல்ல. Jeron doesn't have a beautiful girlfriend. ஜெரோனுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. So to talk about relationship பண்டைக்குல வந்து ரெண்டாவதுக்கு உதாரணம் சொல்லி இருக்கிறது பாருங்க. இதுவும் வந்து உங்களோட ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். I have உங்கள்ட்ட இப்ப என்ன இருக்குது but I don't have. Right? பாருங்க for an example நான் உங்களுக்கு சொல்றேன். I have mobile phone but I don't have camera. So ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான். என்னட்ட கேமரா இருக்கிற அதே நேரம் என்னட்ட போன் இருக்கிற அதே நேரம் கேமரா இல்ல. அதே மாதிரி he has but he doesn't have. My friends but they don't have. So 1 2 3 4 5 இந்த 5 sums வந்து செய்யுங்க. செய்துட்டோம் என்றால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 2 minutesல நான் இது உங்களுக்கு திருப்பி செய்வேன். ரைட்? ஈஸி திங் தான் இது. Is it clear? என்ன சொன்னான்னு பிள்ளைங்கிட்ட? Is it clear? Yes, ma'am. If you're done, please put your hands up. So சேர்ந்து செய்வோம். அப்படி என்றைக்குல பாருங்க. He has blank but he doesn't have Majida, Miss Majida. Yes, ma'am. Yeah, second one. He has. Second one. He has a bike but he doesn't have a car. Yeah. Is it right? Okay. He has bike but he doesn't have car. Very good. Doesn't have My a car. friends. Third one. My friends have bats but they don't have balls. Yeah, that's fine. Then I have
ரிலேஷன்ஷிப்ல வருது. I have 2 sisters, but I don't have brothers. Very good. Then other two, fill up that. Next, he has a son, but he doesn't have a daughter. Okay, the last one. My friends have sisters, but they don't have brothers. Yeah, that's fine. That's it. அவ்வளவுதான் விஷயம். அதாவது என்ன இருக்குது என்ன இல்லையான்னு சொல்லிக்கல வந்து இதுல நீங்க ஃபில் பண்ண போற விஷயம் வந்து என்னது, I have உங்களோட thing but I don't have. என்ன உங்கள்ட்ட இருக்குது என்ன உங்கள்ட்ட இல்ல, அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். So அதை நீங்க ஃபில் பண்ணினீங்கன்னா சரி. Very good. So within that answers. Next one, to talk about sickness. இயலாமைகளை நாங்க வெளிப்படுத்த போறோம்னு சொல்லி சொன்னா அங்க வந்து நாங்க இந்த சிக்னஸை வந்து நாங்க மெட்டாக்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம், காட்ட போறோம், இல்லாட்டி இப்ப ஒரு சென்டென்ஸ்ல எழுத போறோம்னு சொல்லி சொன்னா அங்கேயும் நாங்க இந்த ஹேவ் ஹேஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஹேவ் ஹேஸ் எங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப், சிக்னஸ் அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் ஓனர்ஷிப். ஸோ இந்த மூன்றுலயுமே வந்து ஹேவ் எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி ஹேவ் அங்க நாங்க யூஸ் பண்ண போறோம் ப்ளூரல் நவுனுக்கு, சிங்குலர் நவுனுக்கு நாங்க ஹேஸ் யூஸ் பண்ண போறோம், ரைட்? அதே மாதிரி டசன்ட் ஹேவ் வந்து ரெண்டுக்குமே வந்து சிங்குலர் நவுனா இருக்கட்டும் ப்ளூரல் நவுனா இருக்கட்டும், டோன்ட் ஹேவ் ப்ளூரல் நவுனுக்கு, சிங்குலர் நவுனுக்கு டசன்ட் ஹேவ் யூஸ் பண்ண போறோம். அந்த வகையில அதை இந்த மூன்று விஷயத்தோட ஒப்பிட்டு பாக்குறோம். ஓனர்ஷிப் நாங்க டன் பார்த்துட்டோம், ரிலேஷன்ஷிப்பும் பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது பார்க்க போறது we are going to study about to talk about the sickness. முதலாவது பாருங்க, I have the flu. What is the meaning of flu? Flu ன்னு சொல்லி சொன்னா என்ன? காய்ச்சல். தடிமனுடன் அதாவது சளியுடன் கூடிய காய்ச்சலை வந்து நாங்க flu ன்னு சொல்லுவோம். சோ இது உங்களுக்கு ஒரு நியூ வேர்டா இருக்கும். சோ அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. flu ன்னு சொல்லி சொன்னா காய்ச்சலுடன் கூடிய தடிமனுடன் கூடிய காய்ச்சல், சளியோட சேர்ந்த காய்ச்சலை நாங்க flu ன்னு சொல்லுவோம். தனி காய்ச்சலை நாங்க ஃபீவர் ன்னு சொல்லுவோம். Next one, she has a toothache. What is the meaning of toothache? பல்லு வலி, பல்லு கொதிக்குது, பல்லு வலின்னு சொல்லுவாங்க, toothache ன்னு நாங்க சொல்லுவோம். We have a katra. What is the meaning katra? வந்து கண்ணுல வரதா? அது cataract, இது katra. காற்றா மீன்ஸ் அதாவது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வர்றது என்னது, அந்த செதில், அதாவது அவங்களோட உடம்புல வந்து அந்த பருப்பு போட்டு செதில் உரியிற மாதிரி வர்ற ஒரு வருத்தத்தை நாங்க காற்றான்னு சொல்லுவோம். அது சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரும், ரைட்? We have a katra. Nimal has a sore throat. What is the meaning of sore throat? தொண்டவலி நாங்க sore throats ன்னு சொல்லுவோம். You don't have diarrhea. வயிற்றோட்டம். You don't have diarrhea. வயிற்றோட்டம் உங்களுக்கு இல்ல. He doesn't have fever. அவனுக்கு காய்ச்சல் அல்ல. So fluக்கும் காய்ச்சலுக்குமான வித்தியாசம். flu வந்து தடிமனுடன் கூடிய காய்ச்சல் நாங்க flu. I am suffering from flu ன்னு சொல்லி சொன்னா என்ன, எனக்கு தடிமனுடன் கூடிய காய்ச்சல், சளியுடன் கூடிய காய்ச்சல் இருக்கு. பட் I doesn't have fever ன்னு சொல்லி சொன்னா எனக்கு காய்ச்சல் இல்ல, ஃபீவர் இல்ல, நார்மல் காய்ச்சல் இல்ல, flu என்ற ஒரு மீனிங்ல வரப்போகுது. பாருங்க, இது மேலதிகமா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். முதலாவது வந்து பாருங்க, ஸ்டொமக், அதாவது வந்து ஐ ஹேவ் சொல்லி நாங்க எங்களுக்கு இருக்கிற வருத்தங்களை வந்து நாங்க சொல்லலாம். அதுல பாருங்க, ஐ ஹேவ் ஆஸ்மான்னு சொல்லி சொன்னா என்னது? ஆஸ்மா என்னது? ஆஸ்மான்னு சொல்லுவோம். அதாவது மூச்சு சம்பந்தமான வருது நாங்க ஆஸ்மான்னு சொல்லுவோம். முதுகு வலி, ரைட்? நாரி பிடிப்பு, முதுகு வலி நாங்க சொல்லுவோம், அதை நாங்க பேக்கேஜ்னு சொல்லுவோம். broken leg, அது நார்மலா உங்களுக்கு தெரியும், உடையப்பட்ட கால்கள், ஆனா கால் உடையிறது வந்து broken leg ன்னு சொல்லுவோம். cold தடிமல், a cold, right? A cold. A cough, இருமல். cough drop எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, cough drop எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு சொல்லிச்சோன்னா இருமல் பாணியத்தை நாங்க cough drop ன்னு சொல்லுவோம். COUGH, அது pronunciation cough, right? A cough. An irritate, காது வலி. fever, காய்ச்சல். The flu, தடிமனுடன் கூடிய காய்ச்சல். A headache, தலைவலி. heartburn,
நெஞ்செரிவு. 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 ரைட். மீசல்ஸ். மீசல்ஸ் இது வந்து இந்த தோலை வந்து தோல் உரியிற ஒரு வருத்தத்தை வந்து நாங்க மீசல்ஸ் சொல்லுவோம். ரேஷ். ரேஷ் என்ன? ரேஷ். ரேஷ் அது வந்து தோல் சம்பந்தப்பட்ட அரிப்பு மாதிரி. யா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை நாங்க ரேஷ் என்று சொல்லுவோம். ரைட். அங்கால இருக்குது பாருங்க, ஸ்டொமக் ஏஷ். வயிற்று வலி. வயிற்று வலி. டயரேரியா. Diarrhea. வயிற்றோட்டம். வயிற்றோட்டம். Stomach ache, diarrhea. The third one, constipation. மலச்சிக்கல். மலச்சிக்கல். Very good. Constipation சொல்லுச்சுன்னா மலச்சிக்கல். Diabetes, sugar. எல்லாருக்கும் தெரியும். Diabetes ன்னு சொல்லுவோம். Toothache, already நான் சொன்னது. பல்லு வலி. already சொன்னது. தொண்டை வலி. Like that. Chicken box. Chicken box. What's that? Chicken box. Ammai. Right. அம்மை நோய். Yes. Chicken box. அம்மன் வருத்தம். அதுல box இல்ல. அந்த pronunciation சரி, அந்த spelling வந்து கவனிச்சுக்கொள்ளுங்க. POX. Chicken pox ன்னு சொல்லுவோம். Box இல்ல, pox. Right? Next one. The last one. Plague. What is the meaning? Right? Plaga. What's the meaning? Sorry? விளங்கல. நீர் கோர்க்கிறதா? நீர் கோக்குறது. ரைட். சளி கூடிட்டுன்னு சொல்லி சொன்னா நீர் கோக்குறன்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதைத்தான் பிளகாமன் நாங்க சொல்லுவோம். ரைட். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் யூ ஹாவ் டு யூஸ். நீங்க யூஸ் பண்ணலாமே. நீங்க ஒர்க் பண்ற ஆக்களா இருந்தா சரி, இல்ல நீங்க வீட்டுல இருக்கிற ஆக்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், மெட்டாக்களுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 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 இதே மீனிங்ஸ்ல இதே ஹேஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் இந்த விஷயத்தால இந்த வருத்தத்தால வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிக்கல. நீங்க அந்த விஷயத்த வந்து என்ன செய்யலாம், சிம்பிளா ஐ ஹாவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற சிக்னஸ், உங்களுக்கு இருக்கிற இயலாமைய பக்கத்துல போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம் அது அவங்களுக்கும் விளங்கும், உங்களுக்கும் விளங்க போகுது. ஸோ இது வந்து அதாவது அந்த கொஸ்டின் பார்ட் படிச்சனாங்க, அதுக்கு உதாரணம் பார்க்கல. அதுக்கான உதாரணம், do you have friendly neighbors? Do you have friendly neighbors? So அதுக்கு விட வரும் yes or no. Yes we have, no we haven't. Right? Have வந்துட்டுன்னு சொல்லிச்சுன்னா haven't வந்து வரப்போகுது. Does she have a boyfriend? Does she have a boyfriend? அவளுக்கு boyfriend இருக்கா? Does your father have a car? உங்களோட ஃபாதருக்கு கார் இருக்குதா? ரைட். உங்களோட ஃபாதர் கார் வச்சிருக்கிறார், உங்களோட அப்பா கார் வச்சிருக்கிறார். ஸோ எனக்கு சொல்லுங்க பாப்போம், டஸ்க்கு பதிலாக நாங்க do யூஸ் பண்ணக்கூடாது. Do your father have a car? Why isn't incorrect? Sorry? Father and singular. So a singular. So we have to use does there. Very good. Do you have a laptop? Does Johnny have? Yes. Does Johnny have a mobile phone? Does Shubhas have a fever? Do they have a lot of money? Does Ruben have a house in Colombo? So இது அந்த லைக் என்னது, நான் இது என்னதுக்கு சொல்லிருந்தான்னு சொல்லி சொன்னா கொஸ்டின் பார்ட்டுக்கு நான் உதாரணம் சொல்லல. ஸோ இப்போ நான் சொல்லி இருக்கிறேன். ஸோ எஸ், நவ் வி ஹாவ் டு மூவ் டு த மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ இப்போ உங்களுக்கு ரைட், எஸ் சொல்லுங்க. Do we have and questions கேட்டா yes I do என்றதா, yes I have என்றதா? ரெண்டும் நீங்க சொல்லலாம். டூலையும் நீங்க விட கொடுக்கலாம், ஹாஃப்லையும் நீங்க விட கொடுக்கலாம். Do yes I do என்னட்ட இருக்குது, அதுக்கும் என்னட்ட இருக்குதுன்னு தான் அர்த்தம். Do I yes I have ன்னு சொல்லி சொன்னாலும் என்னட்ட இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஓகே, தேங்க் யூ. எஸ் ஐ டூன்றது வந்து உங்களோட என்னது ஒரு மாடர்ன் இங்கிலீஷா இருக்கும். அதாவது வந்து நீங்க சொல்லிக்கல எஸ் ஐ டூன்னு சொல்லிக்கல ஒரு ப்ரொஃபஷனல் வேயா இருக்கும், புது 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 புதுமையான ஒரு பதிலா இருக்கும். ஐ ஹாவ்ன்றது மற்ற எல்லாருமே சொல்றது. ஸோ டூ நீங்க யூஸ் பண்ணிக்கல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும், அவ்வளவுதான். Is it clear? Yes ma'am, thank you. Yes.
So now we have to move to the modern English. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஹேவ் ஹேஸ் நாங்க யூஸ் பண்ணி கதைப்போம், ரைட்? என்னத்துக்கு நாங்க ஹேவ் போடுவோம், என்னத்துக்கு நாங்க ஹேஸ் போடுவோம், என்னத்துக்கு நாங்க டோன்ட் ஹேவ் போடுவோம், என்னத்துக்கு நாங்க டசன்ட் ஹேவ் போடுவோம்னு சொல்லி பார்த்த நாங்க கொஸ்டின், ரைட்? 3 விஷயத்தை வச்சு கொஸ்டின், நெகட்டிவ், பாசிட்டிவ், பிறகு உதாரணமும் பார்த்தனாங்க. இப்ப நாங்க பார்க்க போறோம் அந்த ஹேவ் ஹேஸ் எப்படி நாங்க மாடர்ன் இங்கிலீஷ்ல கதைக்கிறது, ரைட்? ஒரு ப்ரொஃபஷனல் வேல மாடர்னா எப்படி நாங்க கதைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா, லைக் ஹேவ் காட் என்ற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். கொட்ன்னு சொல்லி சொன்னா என்னது? பெற்றுக்கொள்றது. ஹேவ்ன்னு சொல்லி சொன்னா இருக்கிறது. சோ இந்த விஷயத்துல, அதாவது இந்த ஹேவ் கொட்ன்னு நாங்க சொல்ற இந்த விஷயத்துல ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க, இது ஒரு மாடர்ன் இங்கிலீஷ். இந்த ஹேவ் கொட்ன்னு சொல்லி சொன்னா என்னட்ட இருக்குது, அதாவது கொட்ன்னு சொல்லி சொன்னா நான் எடுத்துட்டேன்னு அர்த்தம், ஹேவ்ன்னு சொல்லி சொன்னா என்னட்ட இருக்குதுன்னு அர்த்தம். சோ ரெண்டையும் இதுல வந்து சேர்க்க கூடாது. ஹேவ் கொட்னாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை, இந்த ஸ்லைடை பொறுத்தவரையில, இந்த மாடர்ன் இங்கிலீஷை பொறுத்தவரையில ஹேவ் கொட்ன்னு சொல்லி சொன்னாலும் இருக்குது என்ற அர்த்தத்துல வரப்போகுது. சோ சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கிற சமயத்துல, பன்மையா இருக்கிற சமயத்துல, ரைட்? பன்மையா இருக்கிற சமயத்துல அங்க வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம் have got பிளஸ் noun, பெயர் சொல்லாங்க வரப்போகுது பக்கத்துல. அதாவது எங்கள்கிட்ட உரிமையான ஒரு விஷயத்தை பற்றி நாங்க கதைக்க போறோம், ஒரு சிக்னஸான விஷயம், எங்களுக்கு இயலாமையை நாங்க வெளிப்படுத்த போறோம் என்ற விஷயங்களுக்கு வந்து நாங்க இந்த ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த வகையில அந்த ஹேவ் ஹேஸ் சேம் லைக் தட் அப்படியே நீங்க யூஸ் பண்ணுங்க. என்னது? கோட் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் அது மாடர்ன் இங்கிலீஷா வரப்போகுது, ரைட்? நீங்க நாளைக்கு போகல ஆஃபீஸுக்குள்ளேயோ அல்லது இன்டர்வியூக்குள்ளேயோ இதை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா மச் ப்ரொஃபஷனலா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹேவ் யூஸ் பண்ணி கதைக்கிறத விட இந்த கொட்டை யூஸ் பண்ணி ஹேவ் காட் யூஸ் பண்ணிக்கல வந்து அவங்களுக்கு கதைக்கே நீங்க கதைச்சு பாருங்க. ஐ ஹாவ் அ கார்ன்றதை விட ஐ ஹாவ் காட் அ கார் சொல்லிக்கல வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொனவுன்சியேஷனா இருக்குது. விலங்கைக்குல வந்து ஒரு நல்லா இருக்குது சொல்லிக்கல. ஸோ அது மாடர்ன் இங்கிலீஷ்ல நீங்க கதைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா காட் யூஸ் பண்ணலாம். பட் இது மஸ்ட் யூஸ் பண்ணணும்னு இல்லை. மாடர்ன் இங்கிலீஷ்ன்றதுக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு சொல்றேனே ஒழிய மஸ்ட் நீங்க இதைத்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்க ஐ ஹாவ் அ கார் தான் உங்களுக்கு சொல்ல வருது வாய்க்கில்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு ஜிகே ஜெனரல் நாலேஜ் மாதிரி இதை எடுத்துக்கொள்ளுங்க ஒழிய கட்டாயத்தின் பேர்ல ஹேவ் கோட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இல்ல. சென்டென்ஸ்ல நீங்க ஐ ஹாவ் அ கார்ன்னு எழுதினாலே சரி. மாடர்ன் இங்கிலீஷ் உங்களை மேலதிக அறிவுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கிற சமயத்துல அங்க நாங்க ஹேஸ் காட் யூஸ் பண்ண போறோம். ஹேஸ் காட் பிளஸ் நவுன், ரைட்? சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் காட் பிளஸ் நவுன். ஸோ பாருங்க, அஃப்ரமேட்டிவ்ல வந்து, அதாவது பாசிட்டிவ்ல வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா ஐ ஹாவ் காட் அ கார், ஐ ஹாவன் காட் அ கார், ஹாவ் யூ காட் அ கார்? ஸோ இந்த விஷயம் வந்து நான் முதலே சொல்லி தந்த மாதிரி ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவன்ட் அ கார், ஹாவ் யூ கார், ரைட்? அப்படி வரப்போகுது. ஸோ இதுல வந்து கோட் யூஸ் பண்றது பக்கத்துல நார்மலா யூஸ் பண்ணி இருக்குது ஒழிய அதுல எந்த ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. கோட் பக்கத்துல நாங்க சும்மா போட்டு எழுத போறோம், அவ்வளவுதான். We have got a new house. We haven't got a new house. Have you got a new house? எங்கள்கிட்ட புது வீடு ஒன்று இருக்குது, எங்கள்கிட்ட புது வீடு ஒன்று இல்ல, எங்கள்கிட்ட புது வீடு ஒன்று இருக்குதா என்ற மீனிங்ல வரும். They have got computers. They haven't got computers. Have they got computers? You have got a baby. You haven't got a baby. Have you got a baby? So subject singular இருக்கிற சமயத்துல அதே மாதிரி தான் வரப்போகுது. ஹேஸ் ஓட got வரப்போகுது. அதுல வேற ஒரு விஷயமே இல்லை மாத்துறதுக்கு. He has got a watch. அவன்கிட்ட வாட்ச் இருக்குது. He hasn't got a watch. Has he got a watch? Shashi has got a golden chain. Shashi hasn't got a golden chain. Has Shashi got a golden chain? Ashen has got an expensive phone. Ashen haven't got an expensive phone. Has Ashen got an expensive phone? Expensive, what is the meaning of expensive? போனுக்கு தான் மட்டுமில்ல, விலை கூடியதுன்னு சொல்லி நீங்க எங்கெல்லாம் பாவிக்க போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க இந்த எக்ஸ்பென்சிவ யூஸ் பண்ணலாம், ரைட்? சோ பாருங்க, மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து ஹேவ் காட் ஹேஸ் காட் பயன்படுத்தி என்ன வேறு சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் அ கார், ஐ ஹாவ் காட் அ கார். யூ ஹாவ் 2 wives. You have got 2 wives.
it has four legs, it has got four legs. பாருங்க ரெண்டுக்குமே மீனிங் ஒன்றுதான். பட் என்னது இது மாடர்ன் இங்கிலீஷ், இங்கால டேபிள்ல இருக்கிறதெல்லாம் மாடர்ன் இங்கிலீஷ்ல இருக்குது, இது வந்து நார்மலா இருக்குது. ரைட், ரெண்டுக்குமேயான மீனிங் ஒன்றுதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த கொட்டுக்கு வந்து வேற எது மீனிங் வருமா சொல்லி சொன்னா அதுக்கு விட இல்லை. Students have their books, students have got their books. I don't have sisters, I haven't got sisters. Right? Raju doesn't have wide knowledge in IT. Wide. What is the meaning of wide? WIDE. Wide. பரந்த. Right? IT என்று சொல்லி சொன்னா IT அறிவு, knowledge அறிவு. IT-ல ஒரு பரந்த அறிவு. ராஜுக்கு வந்து IT-ல ஒரு பரந்த அறிவு இல்ல. Raju hasn't got wide knowledge in IT. ரெண்டுக்குமே same meaning தான். Do they have computers with them? Have they got computers? அண்ணா அவங்களுக்கு வந்து computers இருக்குதா? Right? Does she have a good job? Has he got a good job? அவளுக்கு வந்து வேலை இருக்குதா? அவள் நல்ல வேலையில இருக்கிறாளா? Does she have a good job? Right? So this is your activity, on time activity. So please do it. ரெண்டுமே ஒரு விஷயம் தான். ஸோ இங்கால வந்து நாங்க என்னது கொட்டை போட்டு எழுத போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், ஐ ஹாவ் அ ஹெல்ப்ஃபுல் படி. படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி தந்தேன் நான். படி, what is the meaning of படி? நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸை வந்து படி. வாட்ஸ்அப் படி என்ன கேட்கிறேன்னு சொல்லி தந்தேன் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ரைட், ஸோ எனக்கு இதை இப்போ செய்யுங்க. ஐ ஹாவ் அ ஹெல்ப்ஃபுல் படி. ஸோ ஹாவ் காட்டுக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கல வந்து எப்படி வரும்? ஐ ஹாவ் காட் அ ஹெல்ப்ஃபுல் படி. அவ்வளவுதான் விஷயம். அங்கால வந்து அந்த ஹாஃப்க்கு பதிலாக கொட் வருது, ஹாஃப்க்கு பக்கத்துல கொட் வருது. ரைட், ஸோ அங்கால வந்து 8 sums இருக்குது. ஒன் டைம் செய்யுங்க. செய்தார்கள் ப்ளீஸ் put your hands up. ரைட், ஆக்டிவிட்டி விளங்கிட்டுதா? ஓகே. If you're done, please put your hands up.
Yeah. Yes. Mustarika. Is it correct? Your name is correct? Yes, ma'am. Yes. Come with the first one. Second one. We have got a new book. Then I have had the We have a new book. Sorry. We have a new book. Very good. Next one. He has an expensive phone. He has. Sorry. He has got an expensive phone. He has got an expensive phone. Okay. Okay. Very good. So next one. The third one. Students don't have. No. It has got a new tech system. It does not have a new tech system. It does not. It does not have. Is it correct? Does not have a new system. Tech. Sorry, it does not have a new tech system. Very good. Thank you. Fatima Samha. You are come with the next one. Students don't have uniform. Fatima Samha. Yes, ma'am. It's Fatima Samha. Yes. Students have students don't have uniforms. அத வந்து modern English சொன்னா அப்படி சொல்லலாம். Students haven't got uniforms. Sorry. Students haven't got uniforms. Yes, students haven't got uniforms. Very good. Noora, Miss Noora. Ruby hasn't got a smartphone. Ruby hasn't a smartphone. Yeah. Very good. Thank you. Next one, Fatima Samha. Hamza again. Do you have an iPhone? Do you have a, sorry, do you have an iPhone? Do you have got an iPhone? Yes, very good. The next one, have they got new smart classroom? அத வந்து கொஸ்டினா சொல்லிக்கல எப்படி வரும்? அதாவது have யூஸ் பண்ணி சொல்லிக்கல. Have they A new classroom. Have they a new Have classroom? they got a new smart classroom? Okay. The last one, does Hiru have a lovely watch? Right? Who's that? Hand raise பண்ணாதாக்களே நான் கேட்க போறேன். Ashik, Mr. Ashik. Ashik, are you there? நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க நான் absent போட்டுருவேன். Right? Sadish Kumar. Are you there, Sadish Kumar? No, right? Yadusha? Yes, Fatima Samha, you can answer it. Does Hiru have a Yes, last one. Does Hiru have a lovely watch? அது எப்படி மாறும்? Fatima Samha. Miss Fatima Samha. Does Hiru have a lovely watch? அது வந்து got யூஸ் பண்ணி நாங்க சொல்ல போறோம்னு சொன்னா அப்படி வரும். Does No, does the never have. Does Hiru have got a lovely watch? Okay, that's fine. Yes, that's Does Hiru have got a lovely watch? yes, that's Okay. fine. Very good. So activity இதுதான். Ma'am, can't we say has? Can you hear me? Yes, ma'am. Am I audible to you all? Am I audible to you all? Say yes or no. Yes, ma'am. Yes, ma'am. Okay. So in the activity. Ma'am, the last one, Yes, last one. the has Hiru got a love. Sorry. Doesn't Hiru have got a lovely watch? Does or has Hiru got
does have தான் அதுல வரும் ரைட் ஹேவ்ல தான் தொடங்க போகுது have Hiru The last one, yeah, the last one we have to use has Hiru got no. yes have yeah have Hiru got Can't we use does no? yes that's fine have Hiru got a lovely watch A lovely. yes so is it clear to you all இந்த வந்து கிளியரா அதாவது வந்து எந்த ஒரு மாடர்ன் இங்கிலீஷ்ல உங்களை தந்துட்டு நார்மலா எழுத விட்டாலோ இல்லாட்டி நார்மல் இங்கிலீஷை வந்து உங்களுக்கு மாடர்னா மாத்தலாமோ அப்படின்னு சொல்ற ஒரு கொஸ்டின் கேட்டா உங்களோட பாடல ஆன் செல்ஃபா வந்து அதை நீங்க செய்ய முடியுமா இஸ் இட் கிளியர் எஸ் or no சேமி எஸ் or no ஓமா இல்லையான்னு சொல்லுங்க Yes, ma'am. yes so move to the next slide right பாருங்க அதாவது வந்து இன்னொரு பிராக்டிஸ் வந்து இதுல நான் தந்திருக்கிறேன் ஒரு பிக்சரை பார்த்து நாங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம் அவங்கள பற்றின்னு சொல்லிக்கலாம் வந்து என்னது ஒரு படத்தை பார்த்து அவங்கள பற்றி எழுத சொல்லி சொன்னா சேம் லைக் திஸ் இஸ் மஹேல ஜெயவர்தன he is 44 years old he is from Colombo he is a cricketer அதாவது வந்து நாங்க ஆமிஸா யூஸ் பண்ணி இருக்கிறோம் இதுல was யூஸ் பண்ணி இருக்கிறோம் has have யூஸ் பண்ணி இருக்கிறோம் அதாவது மூன்று விஷயமே படிச்சுட்டேன் ஆமிஸா நாங்க யூஸ் பண்ணி இருக்கிறவங்க பிரசன்ட் டென்ஸ்ல was யூஸ் பண்ணி இருக்கிறோம் பாஸ்ட் டென்ஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து will be யூஸ் பண்ணி இருக்கிறோம் மூன்றாவது நாலாவது விஷயம் இன்னைக்கு நாங்க பார்த்த விஷயம் have has சோ இந்த நாலு விஷயத்தையுமே வச்சுக்கொண்டு ஒரு படத்துல இல்லாட்டி ஒரு ஆளை பார்த்து நாங்க விவரிக்கலாம் this is மஹேல ஜெயவர்தன he is 44 years old he is from Colombo he is a cricketer he was a captain in the past he is very smart he is very kind and humble எனக்கு எத்தனை பேர் நீங்க அதுக்கு சேம் மீனிங் எழுதுனீங்களோ தெரியா ஏழாவது கிளாஸ்ல சேம் மீனிங் எழுத சொல்லி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் லைக் அது அப்படி ஒரு விஷயம் சொன்னா ஞாபகம் இருக்கா do you remember that அதாவது ஏழாவது கிளாஸ்ல வந்து நான் நிறைய அந்த அட்ஜெக்டிவ் தந்து போட்டு அந்த சேம் மீனிங் நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்கன்ற ஒரு விஷயம் சொன்னான் ஆமா இல்லையா மிஸ் நீங்க குரூப்ல யா குரூப்ல நான் போடல நான் வந்தாக்களை கேக்குறேன் Yes, ma'am. எஸ் சோ அந்த விஷயத்த நீங்க மார்க் பண்ணிருந்தீங்க சொன்னா இதுலயும் நீங்க வித்தியாசமா எழுதலாம் சோ நான் அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு அதாவது ரெக்கார்டிங் வீடியோ நான் போடல பிகாஸ் ஐ எம் இன் தி அவுட் சைட் தட்ஸ் வை நான் அதை வந்து அப்டேட் பண்ண போறது வந்து ஃப்ரைடே தான் சோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் தாங்க என்னது இந்தியன் கிளாஸ் as soon as possible இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் ஃப்ரைடே தான் அப்டேட் பண்ணுவேன் இந்த 3 வீடியோஸ் சோ சாட்டர்டே சண்டே உங்களால அதை ரெஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஐ எம் ஷுவர் சோ அந்த விஷயத்துல வந்து நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா unfortunately because of the technical issues that happened right so நான் ரெக்கார்டிங் போடல 7 கிளாஸ் போடல இந்தியன் 8 கிளாஸ் இன்னைக்கு 7 மட்டும் இன்னைக்கு நான் சம்டைம்ஸ் போடுவேன் சம்டைம்ஸ் தான் சான்சஸ் 45% தான் சான்ஸ் இருக்குது ஸோ அப்படி போடலன்னு சொல்லிச்சுன்னா வெள்ளிக்கிழமை நான் 3 வீடியோ ரெக்கார்டிங்குமே போடுவேன் பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் இஷ்யூஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் ஸோ பாருங்க he has got lovely wife ரிலேஷன்ஷிப் கதைக்கிறோம் ஸோ as யூஸ் பண்ணியிருக்கிறோம் he has got only a daughter he has 2 cars he doesn't have a bike he has got a big house he hasn't got a guest house அவர்ட்ட கெஸ்ட் ஹவுஸ் இல்ல ஆனா அவர்ட்ட ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு சோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தந்திருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வந்து this one as a speech right you are these personalities who are these personality அதாவது அப்துல் கலாம் இல்லாட்டி AR ரஹ்மான் இல்லாட்டி விஜய் ரைட் ஆக்டர் விஜய் இதுல இந்த 3 பேரையும் வந்து தெரியாதாக்கள் இருக்க மாட்டீங்க இந்த கிளாஸ்ல so who are these personalities right இந்த personalities யாரு name hometown age profession like நீங்க கூகுள் சர்ச் பண்ணலாம் இதுல பிரச்சனை இல்ல where were in the past அதாவது past tenseல அவங்க எப்படி இருக்கிறாங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க so next one what do they have என்ன அவங்கள்ட்ட இருக்குது don't have என்ன அவங்கள்ட்ட இல்ல siblings what is the meaning of siblings என்ன
சகோதரர். கூட பிறந்தவங்க உடன் அல்லது பிறப்பு. சகோதரர்னு சொல்லலாம். siblings இந்த உடன் நியூ பிறப்பு. வேர்ட் தான், ரைட்? how many siblings are you have ன்னு சொல்லி சொன்னா எத்தனை சகோதரம் உங்களுக்கு இருக்குது. siblings ன்னு சொல்லி சொன்னா சகோதரங்கள். so who are these personalities, where were in the past, what do they have, உடன் பிறந்தவர்கள். yeah, and siblings. இந்த 4 விஷயத்தையும் இவங்களை பற்றி எழுதணும். சோ அதுதான் உங்களோட ஹோம்வொர்க். என்னது ஸ்பீச் ஆக்டிவிட்டி. இதை வந்து நீங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்ல போடலாம், நோ வரிஸ். சோ இந்த சாட்டர்டே சண்டேக்கு முதல், அதாவது உங்களோட எக்ஸாம் இருக்குது, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களோட எக்ஸாம் இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டேக்கு முதல் நான் உங்களோட அதாவது வந்து இந்த சாட்டர்டே சண்டே இருக்கு தானே, இந்த சாட்டர்டே சண்டேக்கு முதல் உங்களோட பெண்டிங் ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிடுவேன், ரைட்? நான் ஒரு நான் உங்களுக்கு ஆல்ரெடி அன்னைக்கு சொல்லியிருந்தேன், நான் ஹாஸ்பிட்டல் போன அந்த வழியா வந்து நான் அன்னைக்கு போறேன்னு சொல்லி. ஸோ அண்டையில இருந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் என்று சொல்லிச்சோன்னா, ஹாஸ்பிட்டல் போறது வாரு என்ற பிரச்சனை இல்லை. ஸோ அதை வந்து மிஸ்டேக்காக எடுத்துக்கொள்ளாதீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த சாட்டர்டே சண்டேக்கு முதல் உங்களோட பெண்டிங்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் நான் பார்த்துடுவேன். அதாவது யாருக்குமே வந்து பெண்டிங்ல ஹோம்ஒர்க்ஸ் வந்து நான் வச்சிருக்க மாட்டேன், ரைட்? எல்லாருக்குமே வந்து நான் மேக்சிமம் நான் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன்ஸ், நான் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சிச்சுவேஷன் வரும்னு சொல்லி நான் யோசிக்கல. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் சிச்சுவேஷன்ஸ் இட்ஸ் டிலேட். ஸோ சாரி ஃபார் தட். அதுக்கு நான் சாரி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இருந்தாலும் அதை வந்து இந்த சாட்டர்டே சண்டேக்கு முதல் உங்களோட பெண்டிங் ஹோம்ஒர்க்ஸ் ஒன்றும் இருக்காது. ஐ ஆம் ஷுவர் 100%. ஸோ இந்த விஷயத்துல மட்டும் இந்த 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 தருணத்துல மட்டும் அந்த அந்த பிலீவ்னஸ் அவருக்கு அடுங்க நீங்க. ஸோ இந்த ஸ்பீச்சை நீங்க போட்டுட்டு, இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அடுத்த மண்டே நீங்க கிளாஸுக்கு வரைக்கல உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்ஸ் வந்து திருத்தாம நான் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அந்த கிளாஸை இக்னோர் பண்ணுவேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க்ஸுக்காக வந்து எஸ், அந்த ஹோம்ஒர்க்ஸ் வந்து மேக்சிமம் வந்து நெக்ஸ்ட் மண்டேக்குள்ள நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புவேன். எஸ் ஃபாத்திமா சம்ஹா, மிஸ் ஃபாத்திமா சம்ஹா. எஸ் மேம். மேம் எஸ் சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல நிறைய ஹேண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டிஸ் போட்டுருக்கீங்களே, சாரி, அது எல்லாத்தையும் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டிஸ் தாரீங்களே, அதையுமா அனுப்பணும்? யா, அதையும் போடணும். அதை நீங்க போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா சரி. இல்ல மேம், ஒன் டைம்ல செய்யறத வந்து ஷேர் பண்ண தேவையில்லையே. இல்ல அது ஷேர் பண்ண தேவையில்லை. அது வந்து நான் உடனே ஆன்சர் சொல்லிட்டு இருந்தானே, நீங்க ஹேண்ட்ல செலுத்துறீங்க தானே, அது எனக்கு தேவையில்லை. நான் ஆக்டிவிட்டி முடிய, கிளாஸ் முடிய ரிட்டன் ஆக்டிவிட்டியோ இல்லாட்டி ஸ்பீச்சோ இல்லாட்டி ஒரு வீடியோ ஆக்டிவிட்டியோ தந்திருப்பேன் தானே, அதை நீங்க அனுப்பினீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணலன்னு சொல்றது வந்து உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி சொன்னா, எக்ஸாமுக்கு நான் அதை கன்சிடரேஷன் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னான். லைக் எத்தனை பேர் அனுப்பியிருக்கீங்க, எத்தனை ஹோம்ஒர்க்ஸ் அனுப்பியிருக்கீங்க, அது உங்களோட ஃபைனல் மார்க்ஸோட என்ன செய்ய போகுது, கூட்டுப்பட போகுது. அப்ப நீங்க செய்யறது என்ன செய்து அனுப்பினது தான். ஸோ அதை நான் பார்ப்பேன். அது நோ வரிஸ். நான் எப்படியோ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் முதல் அதை பார்த்து கரெக்ட் பண்ணி அதை இந்த மார்க்ஸையும் உங்களோட ஃபைனல் மார்க்ஸையும் கூட்டி தான் போட போறேன். ஸோ அவங்க நோ வரிஸ். அனுப்பாதாக்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு தான் இது ஒரு பிக் சான்ஸ். இந்த 8 கிளாஸ் வரைக்கும் அனுப்பலன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பீரியட்ல அந்த இந்த மண்டேக்குள்ள நீங்க அனுப்பினீங்கன்னு சொல்லி சொன்னா, சாரி இந்த ஃப்ரைடேக்குள்ள நீங்க அனுப்பினீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த சாட்டர்டே சண்டே உங்களோட ஆல் கிளியர் பண்ணிடுவேன் ஹோம்ஒர்க்ஸ். ஸோ அந்த ஹோம்ஒர்க்ஸ்ல வந்து கடைசியா வந்து இந்த ஸ்பீச் இருக்கணும், ரைட்? ஏதாவது ஒரு பர்சனாலிட்டிஸ், இந்த படத்துல இருக்கிறாக்கள் தான் இல்ல, அப்துல் கலாம், ஏஆர் ரஹ்மான், விஜய் தான் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டிஸ் எடுத்து அவங்களோட நேம், ஹோம் டவுன், ஏஜ், ப்ரொஃபஷன் வரக்கூடிய மாதிரி ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் ஒன் பாஸ்ட் டென்ஸ். அவங்க நான் இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க, எப்படி ஃபாஸ்ட்ல இருந்தவங்க, ரைட்? ஆல்சோ என்ன அவங்க செய்யறவங்க, என்ன செய்யறது இல்ல, சிப்லிங்ஸ் எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு, ரைட்? அதே மாதிரி இதுல படத்தை பக்கத்துல போட்டுட்டு அவங்களோட படம் இருந்தா படம், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பாக்ஸ் கீறிட்டு அவங்களோட நேம் அதுல எழுதிட்டு லைக் இப்படி எழுதுறீங்க, ரைட்? ஒன்று உங்களோட ரிட்டன் ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லி சொன்னா இதை எழுதி எனக்கு அனுப்புறீங்க. தென் யூ ஹாவ் டு ஸ்பீச் இட் யுவர் செல்ஃப், ரைட்? அதை நீங்க சொல்லி காட்டுங்க. அது எனக்கு வீடியோ தான் தேவையில்லை, ஆடியோ, ரைட்? உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை நான் செக் பண்ணணும். ஸோ ஆடியோ எனக்கு அனுப்பினீங்கன்னு சொல்லி சொன்னா எஸ், பிஃபோர் ஃப்ரைடே நான் உங்களை கரெக்ட் பண்ணி மார்க்ஸ் போட்டுருவேன். அதுக்கு பிறகு உங்களோட ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸும் வந்ததுக்கு பிறகு, அதாவது உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸும் வந்ததோட மிட் டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன்.
அந்த டைம் மிட் டைம் எக்ஸாம் மார்க்ஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கல உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில்லி கம்ப்ளீட்டா இருக்கும் இந்த சைட் சரி உங்களோட சைட் சரி. ஸோ செய்யாதவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்கியூஸ் என்னது, டே 8 டே எஸ் டே 8 வரைக்கும் நான் அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸோ டுடே we studied, yes, today we studied these things, have and has, right? Yes, have and has. Where we can use have and has and solution to talk about ownership, relationship and sickness, right? So அதுலயும் வந்து பாசிட்டிவா வந்து ஒரு வசனம் அமைக்கல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் இப்படி இருக்க போது ப்ளூரல் நவுனுக்கு ஹேவ் வரப்போகுது, சிங்குலர் நவுனுக்கு ஹேஸ் வரப்போகுது. தென் நெகட்டிவ்ல வந்து நான் திருப்பி சொன்ன பாட்டு என்னது, ப்ளூரல் நவுனுக்கு டோன்ட் ஹேவ் வரப்போகுது, சிங்குலர் நவுனுக்கு டசன்ட் ஹேவ் வரப்போகுது. ஸோ டசன்ட் ஹேவ் ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் அ ரூல்ஸ். டசன்ட் ஹேஸ் அங்க வராது, டசன்ட் ஹேவ் வரப்போகுது. நான் திருப்பி சொல்றேன், இந்த டசன்ட் ஹேவ்ல வந்து கவனமா இருங்க. டசன்ட் ஹேவ்ன்ற ஒரு வேர்ட் வராது. If you use like that, it's wrong, right? It's totally wrong, grammatically wrong. Question sectionல என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா be verb முன்னுக்கு போடுவோம், do does ரெண்டும் முன்னுக்கு வரப்போகுது. பிறகு டு டாக் அபவுட் ஓனர்ஷிப்புக்கு வந்து கொஞ்சம் உதாரணம் பார்த்தனாங்க, டு டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு உதாரணம் பார்த்தனாங்க, பிறகு ஆக்டிவிட்டி ஆன் டைம் செய்தனாங்க. பிறகு டு டாக் அபவுட் சிக்னஸ் பார்த்தனாங்க. சிக்னஸ்ல வந்து இயலாமைகள், அதாவது இயலாமைகள்ல வந்து உங்களுக்கு நிறைய வெக்காபுலரி வந்து இதுல சொல்லி தந்தேன். ஃப்ளூ, காட்ரா, சோத்தோட், அது மாதிரி. அதே மாதிரி பிறகு அதை விட கொஞ்சம் வெக்காபுலரி, சிக்னஸுக்கான வெக்காபுலரி கொஞ்சம் நான் உங்களுக்கு தந்தேன். ஸோ எங்கேயும் நீங்க யூஸ் பண்ணலாம். பிறகு கொஷன், அதாவது கொஷனிங்ல வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள்னு சொல்லி கொஞ்சம் நான் சொல்லி தந்தேன். அதுக்கு பிறகு மாடர்ன் இங்கிலீஷ் பார்த்தனாங்க. மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து நார்மலாவே வந்து என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷனா இருக்க போது என்னது காட் அங்க சேரப்போகுது, ஹேவ் காட் ஹேஸ் காட்னு சேரப்போகுது, ரைட்? ஸோ ரெண்டு விஷயம் தான் சேரப்போகுது மாடர்ன் இங்கிலீஷ்ல. அதுக்கு பிறகு நாங்க நார்மல் ஹேஸ் ஹேவ், பிறகு கொட்டோட வர்ற மாடர்ன் இங்கிலீஷ் இந்த ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணி பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆக்டிவிட்டி ஒன் டைம் செய்தனாங்க. உங்கள்ட்ட இருந்த நான் ஆன்சர் கேட்டேன், நீங்க சொன்னீங்க, ரைட்? தென் நாங்க ப்ராக்டிஸுக்கு வந்து ஒரு ஆக்களை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றது, ஒரு பர்சனாலிட்டி எடுத்து அவங்கள பற்றி நாங்க சொல்றதை வந்து பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு நான் 3 படம் தந்தேன். அதை விட உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டிஸை எடுத்து அவங்கள பற்றி எழுதி எனக்கு ரிட்டன் வீடியோ அனுப்ப போறீங்க. ஆல்சோ ஸ்பீக்கிங் வீடியோ, ஆடியோ, அதாவது நீங்க வீடியோவை அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பார்த்து நான் உங்களோட ஸ்லாங், உங்களோட லாங்குவேஜ், உங்களோட ஸ்கில், அதாவது ஸ்பீச் ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணி விடுவேன். இல்ல மிஸ் எங்களுக்கு வீடியோ போட கஷ்டம்னு சொல்லி சொன்னா நீங்க ஆடியோ எனக்கு அனுப்புங்க, ரைட்? வீடியோ இல்லைன்னு சொல்லி சொல்ற தருணத்துல வந்து நீங்க ஆடியோ போடுங்க. ஆடியோல வந்து உங்களோட ப்ரொனன்சியேஷனை மட்டும்தான் என்னால கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஸ்பீச்சை வந்து அனுப்புங்க எனக்கு இந்த ஃப்ரைடேக்கு முதல், அதாவது அடுத்த கிளாஸ் வந்து ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. ஃப்ரைடேக்கு முதல் எனக்கு அனுப்புங்க. ஃப்ரைடே கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது மண்டே கிளாஸ் தொடங்குறதுக்கு முதல் உங்களோட பெண்டிங் ரிட்டன் வீடியோ அண்ட் ஆடியோ வீடியோ, அதாவது எல்லா ஹோம்ஒர்க்ஸையும் வந்து நான் என்ன செய்திருவேன், கரெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளவுதான் இந்தியா கிளாஸ். If you have any doubts, you can stay here. இங்க வந்து நீங்க ஸ்டே பண்ணலாம், அதாவது இந்த லிங்க்ல இருங்க, இந்த ஜூம் லிங்க்ல இருங்க. டவுட்ஸ் இல்லை என்றார்கள் ப்ளீஸ் லீவ் பண்ணுங்க. இருக்கு டவுட்ஸ் எனக்கு இருக்குது மீன்ஸ் நான் கேட்க போறேன் என்றார்கள் இதுல ஸ்டே பண்ணுங்க. அதர்வைஸ் குட் நைட் எவ்ரிபடி. தேங்க் யூ ஃபார் லிசனிங். குட் நைட். Excuse me. Good night, teacher.